சுந்தர் இந்த மாதிரி அனிதா தன்னை வீட்டுக்கே வர சொல்லி கேட்டதுனால கண்டிப்பா அந்த பொண்ணுக்கு தான் மேல விருப்பம் இருக்குன்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு ரொம்பவே அவசர அவசரமா பவானியையும் சிவானி பாப்பாவையும் அவங்களோட வீட்டுல விட்டுட்டு சந்திரசேகர் சிவானி பாப்பாவை கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு அப்புறமாவோ அவங்கள மறுத்து பேசி எப்படியோ ஒரு வழியா எல்லாரையுமே சமாளிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பி அனிதாவோட வீட்டுக்கு போறாங்க. அது மட்டும் இல்லாம அங்க போனதுக்கு அப்புறமா அவங்களோட அம்மாவோ சரி நான் பால் வாங்க போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பி போக உடனே இத தனக்கு கிடைச்ச சிக்னலா எடுத்துக்கிட்ட சுந்தரோ உடனடியா அனிதாவை தான் நினைச்ச மாதிரி இருக்க சொல்லலாம் நினைக்கும் போதுதான் அனிதர் இருங்க சார் நான் வீடியோ எடுக்கிறதுக்காக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ரூம்க்கு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கா. அப்ப கரெக்டா அங்க போன சுந்தரும் ரொம்பவே கேவலமான எண்ணத்தோட அனிதா கிட்ட பேச ஆரம்பிக்க. ஆனா ஃபர்ஸ்ட் அனிதாவோ இல்ல சார் இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் கண்டிப்பா வெளியே தெரிஞ்சா ரொம்பவே அசிங்கமா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. ஆனா சுந்தரோ ஏன் இதெல்லாம் வெளியே தெரிய போது, நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவுல மட்டும்தான் இதெல்லாம் இருக்கும். சொல்ல போனா இந்த மாதிரி நான் நிறைய பேர் கூட பண்ணியிருக்கேன், ஆனா அதெல்லாம் வெளியே தெரிஞ்சுக்கிட்டா இருக்கு. அதனால உனக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்கணும்னா நான் சொல்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட மோசமா பேச ஆரம்பிக்க. ஆனா அதுல விருப்பம் இல்லாத அனிதாவோ அவங்க கிட்ட கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா சுந்தரோ அவங்களோட கேவலமான எண்ணம் எல்லாத்தையுமே அவங்க கிட்ட சொல்ல ஆரம்பிக்க. அதனால அனிதாவோ ரொம்பவே அருவருப்போடையும் சுந்தர் தன்னை ஏதாவது பண்ணிடுவாங்களோன்ற பயத்தோடய நின்றுட்டு இருக்க. ஆனா சுந்தரம் எதுக்கும் பயப்படாத, உன்னோட பயம் என்ன, இதெல்லாம் வெளியே தெரிஞ்சிரும் தானே. ஆனா நான் சொல்றேன் நம்ம ரெண்டு பேரை தவிர இது எங்கேயும் யாருக்கும் எப்பயும் எந்த சூழ்நிலையிலையும் தெரிய போறதே இல்ல. சொல்ல போனா இங்க நம்ம ரெண்டு பேர் தானே இருக்கோம்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட மோசமான எண்ணத்தோட நெருங்க பார்க்க. அப்ப திடீர்னு அந்த ரூமோட டோரு செம்ம வேகத்தோட ஓபன் ஆகுது. உடனே இதை பார்த்து பயந்து போன சுந்தரு திரும்பி பார்க்கும்போது அங்க செம்ம ஆத்திரத்தோட பத்திரகாளியா பவானி நின்னுட்டு இருக்காங்க. உடனே இதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சு சுந்தரம் கோவத்தோட நின்னுட்டு இருக்க பவானி கிட்ட ரொம்பவே திக்கி திணறி பவானி நீ இங்க என்ன பண்ற, என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா அப்படி இப்படின்னு சமாளிக்க ஆரம்பிக்க. ஆனா பவானியோ ரொம்பவே கொலை வெறியோட சுந்தர நெருங்கி வந்துட்டு இருக்க. அப்ப சுந்தரோ பயத்துல பவானி கிட்ட இல்ல பவானி இந்த பொண்ணு பாரதுக்காக என்கிட்ட சான்ஸ் கேட்டு இங்க வர சொன்னா, ஆனா திடீர்னு இவ என்கிட்ட தப்பா நடந்துக்க பாக்குறான்னு சொல்லிட்டு அப்படியே பிளேட்டை மாத்தி போட. ஆனா பவானியோ செம்ம கோவத்துல சுந்தரோட கண்ணத்துல பல்லான்னு ஒரு அறைய விட்டுட்டு அவங்களோட சட்டையை பிடிச்சு ஏண்டா எனக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ண, நான் உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன், உன்னை எவ்வளவு காதலிச்சேன், ஆனா என்னை இப்படி ஏமாத்திட்டியேன்னு சொல்லிட்டு கதறி அழ ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம நீ இந்த பொண்ணு கிட்ட பேசினது நடந்துகிட்டதுன்னு எல்லாத்தையுமே நான் பார்த்தேன்னு சொல்லிட்டு அங்க கொஞ்சம் மேல பாருன்னு மேல கை காட்ட. உடனே அங்க பார்த்த சுந்தர் செம்ம ஷாக்கோட இருக்காங்க. ஏன்னா அங்க ஒரு சிசிடிவி கேமரா இருக்கு. அது மட்டும் இல்லாம சுந்தர் பவானிக்கு பின்னாடி பார்க்கும்போதுதான் அங்க சக்தி செம்ம கெத்தோட உள்ள வந்துட்டு இருக்காங்க. உடனே இதை பார்த்துட்டு இடிஞ்சு போய் சுந்தர் ஷாக்ல நின்றுட்டு இருக்கா. ஆனா சக்தியோ என்ன மாமா என்ன மறுபடியும் நான் இந்த மாதிரி பண்ணுவேன் நீங்க எதிர்பார்க்கல, இல்ல எனக்கு நல்லா தெரியும். நீங்க கோவிலுக்கு போனதுக்கு அப்புறமா அந்த பொண்ணு கிட்ட பேசுறத பொண்ணு என்கிட்ட ஏற்கனவே போன் பண்ணி சொல்லிட்டா. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு கிட்ட நீங்க எவ்வளோ டபுள் மீனிங்ல பேசுனீங்கன்றதையும் அவ கேட்டுட்டா. சோ அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன் நீங்க மறுபடியும் இந்த பொண்ணு கிட்டையும் கண்டிப்பா கேவலமான எண்ணத்தோட நெருங்குவீங்கன்னு. அதனாலதான் கரெக்டா நீங்க கோவிலை விட்டு கிளம்பிட உடனேயே நான் இந்த பொண்ணை வந்து பார்த்துட்டேன். பார்த்து என்னென்ன நான் பேசணும்னு நினைச்சனோ அது எல்லாத்தையுமே பேசிட்டேன். அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணும் ஏற்கனவே உங்களோட தொல்லை தாங்க முடியாம தான் உங்ககிட்ட போய் சொல்லிட்டு, அதாவது தன்னோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு அந்த ஸ்டுடியோவை விட்டு தப்பிச்சு போனது எனக்கு அந்த பொண்ணு கிட்ட பேசும்போது நல்லாவே தெரிய வந்துருச்சு. அதனாலதான் அந்த பொண்ணு இந்த மாதிரி ஆள் இருக்கிற வரைக்கும் என்ன மாதிரி டேலண்ட் இருக்கிற பொண்ணுங்கள்லாம் முன்னேறி வர முடியாதுன்னு நினைச்சுதான் உங்களை மாதிரி ஒரு கேவலமான ஆளை கையும் களவுமா சிக்க வைக்கதான் இந்த மாதிரி அவங்க உங்களை இந்த வீட்டுக்கு வர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே போட்டு உடைக்க. அப்பதான் சுந்தரத்துக்கே இது எல்லாமே சக்தியோட பிளான்ன்ற விஷயம் தெரிய வருது. அது மட்டும் இல்லாம பவானி கிட்ட அவங்க பவானி என்ன மன்னிச்சிரு பவானி, நான் ஏதோ தெரியாதனமா இந்த வேலையை பண்ணிட்டேன், இதுக்கப்புறமா நான் கண்டிப்பா எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இதுக்கப்புறமாவும் நம்மளால போய் சொல்ல முடியாதுன்ற காரணத்துக்காக மன்னிப்பு கேட்க ஆரம்பிக்க. ஆனா பவானியோ ரொம்பவே அருவெறுப்போட சுந்தர பார்த்து இதுக்கு மேல உன்னோட கண்ணில் கூட நான் முழிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன், அந்த வீட்டு பக்கம் வந்துடாதுன்னு சொல்லிட்டு சக்தி கிட்ட சக்தி வா போகலான்னு சொல்லிட்டு போகும்போது அப்ப கரெக்டா அந்த பொண்ணும் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, இது எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும்போது உங்களுக்கு கஷ்டமா இருந்திருக்கலாம், ஆனா இந்த உண்மை உங்களுக்கு தெரிய வந்தாதான் இந்த ஆள் எவ்வளவு மோசமான ஆளுன்ற நீங்களும் புரிஞ்சுப்பீங்க, என்ன மாதிரி பொண்ணுங்களும் காப்பாற்ற விடுவாங்கன்றதுக்காக தான் நான் இப்படி ஒரு வேலையை பண்ணேன்னு சொல்லிட்டு அந்த அனிதான்ற பொண்ணு பவானி கிட்ட மன்னிப்பு கேட்க. ஆனா பவானியோ இல்லம்மா தயவு செஞ்சு நீ என்ன மன்னிச்சிருமா, இந்த மாதிரி ஒரு ஆளோட உண்மையான குணம் தெரியாததுனாலதான் இந்த மாதிரி நிறைய பொண்ணுங்க உன்ன மாதிரியே கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க அந்த பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு உடனடியே சக்தி கூட சேர்ந்து வீட்டுக்கு போறாங்க. அது மட்டும் இல்லாம சக்தி கிட்ட பொண்ணு எங்க இருக்கான்னு கேட்க உடனே பொண்ணு வீட்டுல தான் இருக்கா அப்படின்னு சக்தி சொல்ல. உடனே வீட்டுக்கு வந்த பவானியும் ரொம்பவே அழுதுகிட்டே உள்ள போறாங்க.
கேக்குறாங்க. அப்ப இத பார்த்த சந்திரசேகர், ஜெயான்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக்கிங்ல அவங்க கிட்ட என்னன்னு கேட்க வர, ஆனா பவானி யாரையுமே கொஞ்சம் கூட கண்டுக்காம பொன்னி அப்படின்னு கத்த, உடனே பொன்னியும் ஏற்கனவே சக்தி சுந்தரோட உண்மையை கண்டுபிடிக்கிறதா போயிருந்தாங்களே, அது என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போதே பவானியோட வாய்ஸ் கேட்ட உடனேயே உடனடியே கீழே ஓடி வர, அப்போ பவானி கொஞ்சம் கூட எதை பத்தியுமே யோசிக்காம ஓடி போய் பொன்னியோட காலில் விழுந்து கதற ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இதை பார்த்த ஜெயா வீட்டில் இருக்கவங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே அதிர்ச்சியில நின்றுட்டு இருக்கா. பவானி பொன்னியோட காலை பிடிச்சு என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிரு பொன்னி, இதுக்கு முன்னாடியே நீ சொன்னப்பவே நான் நம்பியிருக்கணும் அந்த ஆள் எவ்வளவு கேவலமான ஆளுன்றதை நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாம இந்த விஷயம் தெரியாம உன்னை நான் ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்க, அப்போ பவானி இந்த மாதிரி சொல்றதை கேட்டுட்டு வீட்டுல இருக்கவங்க அத்தனை பேருமே ஷாக்ல நின்னுட்டு இருக்க. ஆனா பவானியோட கண்ணீரை பார்த்து பொன்னியும் கண்ணீர் விட்டுட்டு இருக்க. சக்திய ஒரு வழியா நம்ம பொன்னிய பவானி அக்கா புரிஞ்சுக்கிட்டாங்களேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இதுல திருப்தியா நின்னுட்டு இருக்காங்க.